ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாலின் அமைச்சரவை, அதாவது தமிழக அமைச்சரவையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு செய்வாரா அப்படின்றாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா போன ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாருங்க. அப்பொழுது பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் பண்ணதாக பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவரோட பதவி பார்த்திங்கன்னா பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதா பார்த்திங்கன்னா தகவல்கள் வெளியே இருக்குங்க. அதிமுக பார்த்திங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா இதற்கான பதில்கள் எதுவும் எடுக்கவில்லை. அதாவது செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா போன ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருக்குள்ள பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் பார்த்திங்கன்னா டிரைவர் கண்ட்ராக்ட் பண்ணி வாங்கி தருவதாக சொல்லி பார்த்திங்கன்னா ஏமாற்றி பல மோசடி வழக்கில் பார்த்திங்கன்னா ஈடுபட்டுள்ளாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா மோசடி வழக்கில் இருக்கிறவரை அமைச்சரவையிலேருந்து உடனடியாக நீக்கணும் அப்படின்னு ஸ்டாலினுக்கு பார்த்திங்கன்னா அதிமுகவினர் பார்த்திங்கன்னா கோரிக்கையை வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஸ்டாலின் அதற்கான எல்லா தகுதிகளுமே இருக்குது. மற்ற அமைச்சர்கள் அனைத்து பேரும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 அமைச்சர்களை மாற்றக்குள்ள கூட பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அவர் அமைச்சரவையிலேருந்து தூக்கலைங்க. தூக்குனா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு பார்த்திங்கன்னா ஆப்பு ரெடி அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா நம்ம முதல்வருக்கே தெரியும் செந்தில் பாலாஜி எவ்வளோ முக்கியமானவர். வெளியே போனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியுங்க. அப்படியே என்ன சொல்லியிருக்காங்க அதிமுக இன்னும் கொஞ்சம் மேல் ஒரு படிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு வேளை தூக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி உடனடியாக பார்த்திங்கன்னா வேறு கட்சிக்கு போயிடுவாருங்க அப்படின்ற மாதிரி அந்த கட்சி என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்திங்கன்னா போய் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரூர்லேயே பார்த்திங்கன்னா அவர் ஒரு பாஜகவோட முதல்வர் வேட்பாளராக நிற்கிறத கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியே இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா அண்ணாமலையை பின்னுக்கு தள்ளிட்டு கூட பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்திங்கன்னா அவர் முதல்வராக வரத்தான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இது எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாள் அதிமுக அமைச்சரான சின்னசாமி இந்த செய்திகளை நமக்கு கொடுத்துருக்காருங்க. என்ன அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் அமைச்சரை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா அவர் மேலே பார்த்திங்கன்னா சட்டம் பாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ அமைச்சராக இருக்கிறதுனால எந்த சட்டமும் அவர் மேலே பாயலைங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியிலேருந்து விலக்கப்பட்டால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா விசாரணைக்கு எடுப்பாங்க. அதனால் தப்பித்துக்கொள்ள கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்திங்கன்னா தனது ஆதரவை போய் சொல்லி அங்கே முதல்வர் வேட்பாளராக கூட 2026 நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி பற்றி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் சின்னசாமி இதை கூறியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.